Welcome back to my channel. This is Nithya. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 2. நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோடை மிஸ்ட் ரெசார்ட் தான் வந்திருக்கோம். இந்த ரெசார்ட்டோட ரூம் டூர்லாம் போய் பார்க்கலாமா? ரெசார்ட்டோட பிரைஸ் டீடைல் எல்லாமே வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போலாமா? வாங்க போலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கொடைக்கானல்லேருந்து மேலே ஒரு 6 கிலோமீட்டர் மேலே வர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துக்கு வர்றதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாதுங்க, வரலாம். ஆனால் இது ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சருகளில் ஏறி இறங்கி விளாண்டுட்டே வரலாம். அந்த மாதிரி ரோடு தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக பார்த்தா. நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு மனசே இருக்காது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இங்கே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை. சூப்பராக இருக்குது, இடமெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் என்ன வர்றது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் அது சில பேருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி வர்றதும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் நினைக்கிறது என்னென்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும். கண்டிப்பாக அடுத்தடுத்து கொடைக்கானலுக்கு வரும்போது இந்த இடத்துக்கு ஒரு நாளாச்சும் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக அமைதியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு எதுவுமே இல்லாமல் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல கப்புள்ஸ்லாம் வந்தாங்கன்னா நல்ல ஜாலியாக அந்த இடத்த வந்து நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படி சூப்பராக இருக்குது. எவ்வளோ மேலே ஏறி வர்றதுக்குள்ளே நாக்கெல்லாம் தள்ளிடும் போல் அவ்வளோ மேடாக இருக்குது. கையில் ஒரு வாட்டர் பாட்டில்னா அவ்வளோதான், அந்தளவுக்கு மேடாக இருக்குது. பயங்கரமாக மூச்சு வாங்குது. அப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இயற்கையான ஒரு சூழலாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 மாடு கூட மேய்ஞ்சிட்ருக்கு. பின்னாடி கூட ஒரு மாடு இருக்குது, தெரியுதா? எவ்வளோ இயற்கையாக இருக்குது. மழை இல்லாதனால புல்லுலாம் கொஞ்சம் காஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சீசனுக்கு நல்லா கூலிங்காக பச்சை பசேன்னு வந்துடும் போல் செடியெல்லாம். நம்ம தம்பி இருக்க ரூம் வந்துருச்சு, வாங்க மேலே போய் பார்க்கலாம். அப்பாடியா ஒரு வழியாக நம்ம ஒரு ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மேலே ஏறி வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டேன். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தாச்சு. வாங்க மேலே போய் பார்க்கலாம், ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கன்னா இங்கே சோஃபாலாம் போட்டிருக்காங்க. இதே ஒரு ஆள் படுத்துக்கலாம் போல். நம்மளுக்கு மேலே ரூம் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இது டைனிங் ஹால் எல்லாமே இருக்குது. இதான் நம்மளுடைய ரூமு. வாங்க உள்ளே போய் ரூம் டூர் பார்க்கலாம். நம்மளுடைய ரூம் எப்படி சூப்பராக இருக்குல்ல? கொஞ்சம் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், பக்கத்து பங்களா இருக்குது. அங்கே ஒரு குரங்கு ஒன்று இருக்குது. வருதுங்க, குரங்கு ஓடியே போயிடுச்சு. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. கீழே கதை வேற திறந்துருக்கு, வந்துடாம. பெட்டு நல்லா சூப்பராக இருக்குது. கட்டில் பாருங்கள், அதோட சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரூமே நல்லா க்ளீனாக நீட்டாக சூப்பராக தான் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, செம்மையாக தான். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்க உள்ளே போய். ரெஸ்ட் ரூம் வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, நல்லா நீட்டாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு வாஷ் பேஷன், அப்புறம் ஒரு டாய்லெட், அப்புறம் வாட்டர் ஹீட்டர் இருக்குது, சர்பத் கூட இருக்குது. ஓகே, நீட்டாக தான் இருக்குது.
நல்லாயிருக்கு. இங்கே ஒரு குட்டி லாக்கர் கூட இருக்குது. நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். நல்லா அடக்கமான லாக்கராக இருக்குது. ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா வெளியில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னா பாருங்க, ஒரு பால்கனி இருக்குது. அழகான பால்கனி. அந்த குரங்கு இங்கே வந்து உட்காந்துருக்கு. நம்ம அங்கே பார்த்தோம்ல, அந்த குரங்கு இங்கே வந்து இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் மாறிக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் புக் பண்ண ரேட் வந்து பார்த்திங்கன்னா 776 ரூபா. நீங்கள் புக் பண்ணையில் அந்த ரேட் என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஹோம் டூர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நித்யா. ஓகே, டாட்டா, பாய் பாய்.